வணக்கம் நண்பர்களே. கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அறை 113. இது என்னுடைய சொந்த படைப்பு. இந்த கதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை மட்டுமே பல தளங்களில் நான் வெளியிட்டுள்ளேன். நான் உங்கள் கபி. வாங்க, கதையை ஆரம்பிப்போம். அத்தியாயம் 1. வருகை. லண்டன். 1879 மெல்லிய தூறல் விடாமல் பெய்து கொண்டிருந்தது. அது கூழாங்கல் பாதைகளை வழுக்கும் கருப்பு கண்ணாடியைப் போல மாற்றியிருந்தது. டன்விச் லேன் இருந்த அந்த பழமையான வாடகை குடியிருப்பின் முன் ஆண்ட்ரே ஃபிராங்க் நின்றிருந்தார். சட்டைக்காலரை தூக்கிவிட்டபடி, கையில் ஒரு பெட்டியுடன் மேலே இருந்த அந்த வெறிச்சோடிய ஜன்னல்களை உற்று நோக்கினார். அது அறை எண் 113. 3 நாட்களுக்கு முன்பு அங்கே ஒரு கொலை நடந்திருந்தது. சந்த முனைகளிலும் மதுக்கடைகளிலும் மக்கள் இதை பற்றித்தான் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு பெண் உட்புறமாக பூட்டப்பட்டு ஒரு அறைக்குள் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டிருந்தாள். காரடித்தடங்கள் இல்லை, ஆயுதம் இல்லை, சந்தேகப்படும்படி எவரும் இல்லை. ஆண்ட்ரேவுக்கு பேய்கள் மீது நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதை நம்புபவர்களை பார்த்து அவர் சிரிப்பதையும் எப்போதோ நிறுத்திவிட்டார். அவர் இரும்புக் கதவை தள்ளிய போது அந்த கட்டிடம் ஒரு முனகலுடன் அவரை வரவேற்றது. செங்கற்களிலிருந்து பெயின் சிதில் சிதிலாக உதிர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு அடியும் சத்தமிடும் அந்த வளைந்த படிக்கட்டுகளில் ஏறி 3வது மாடிக்குச் சென்றார். நடைபாதையின் முடிவில் ஒரு மஞ்சள் நிற எரிவாயு விளக்கு விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அறை எண் 113 அவருக்காக காத்திருந்தது. அந்த கதவு காலப்போக்கில் வளைந்து கருத்துப் போயிருந்தது. மரத்தில் சீரற்ற முறையில் அடிக்கப்பட்டிருந்த இரும்பு எண்களைச் சுற்றி துரு எரியிருந்தது. காவலர்களிடம் இருந்து வாங்கிய சாவியைப் போட்டு திருப்பினார். கிரிக் என்ற சத்தத்துடன் கதவு மெல்லத் திறந்தது. முதலில் ஒரு வாசனை அவரைத் தாக்கியது. ஈரமான துணி, பழைய இரத்தம் மற்றும் இலேசான கந்தக நெடி கலந்த ஒரு மணம். உள்ளே இருந்த அறை சிறியது. ஒரு குறுகிய படுக்கை, ஒரு எழுதும் மேஜை மற்றும் ஒரு மூலையில் உடைந்திருந்த ஒரு முழு உருவக் கண்ணாடி. திரைச்சிலைகள் விலக்கப்பட்டிருந்தன. ஆனால் வெளியிலிருந்து வந்த மங்கலான பகல் வெளிச்சம் அந்த அறையின் நிழல்களைப் போக்க போதுமானதாக இல்லை. அவர் உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த காற்று கனமாகவும் நிசப்தமாகவும் மாறியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவருடைய கண்கள் நேராக படுக்கைக்கு அருகில் தரையை நோக்கின. அங்கே இரத்தம் காய்ந்து தடித்த தழும்பாக மாறியிருந்தது. அது மரப்பலகைகளுக்குள் மை போல ஊறியிருந்தது. அந்த இரத்தக்கரை கண்ணாடியின் கீழ் முடிவடைந்தது. அங்கே ஒரு சிறிய கண்ணாடித் துண்டு மேல் நோக்கி ஒரு வளைந்த விரலைப் போல நீட்டிக் கொண்டிருந்தது. ஆண்ட்ரே அதன் அருகில் குனிந்து பார்த்தார். கைரேகைகளோ போராட்டம் நடந்ததற்கான அறிகுறியோ எதுவும் இல்லை. ஆனால் அந்த கடிகாரம், மேஜையின் மேல் இருந்த ஒரு சிறிய பித்தளை கடிகாரம் நின்றிருந்தது. அதன் முட்கள் அதிகாலை 1:13 மணிக்கு அப்படியே உறைந்து போயிருந்தன. அவர் தனது கோட் பையிலிருந்து கைக்கடிகாரத்தை எடுத்துப் பார்த்தார். அது மெல்ல இயங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று அவருக்கு தோன்றியது. நிதானமாக நடந்து சென்று அந்த கண்ணாடியை ஆராய்ந்தார். அந்த விரிசல் அவரது பிம்பத்தை 2ஆகப் பிரித்தது. ஒரு பக்கம் அவரது சோர்வான முகம், மறுபக்கம் கண்ணாடியில் ஒரு மங்கலான கரை. அது ஒரு கைரேகையா? அவர் இன்னும் நெருங்கி பார்த்தார். அவரது மூச்சுக்காற்று கண்ணாடியின் மேற்பரப்பில் படர்ந்து ஆவியானது. அந்த ஆவி மறையும்போது அதன் அடியில் சில எழுத்துக்கள் பின்னோக்கி தலைகீழாக தெரிவது போல் இருந்தது. யாரோ உள்ளிருந்து எழுதியது போல. அவர் கைகளால் கண்ணாடியை துடைத்தார். இப்போது அங்கே எதுவும் இல்லை. அவர் கண்கள் சுருங்கின. திடீரென கிளிக் புட். அவர் சட்டென திரும்பிப் பார்த்தார். அவருக்குப் பின்னால் இருந்த கதவு தானாகவே மெதுவாக மூடிக்கொண்டது. காற்றோ சத்தமோ எதுவுமில்லை.
வெறும் அமைதி மட்டுமே நிலவியது. ஆண்ட்ரே நிமிர்ந்து நின்று தன் எண்ணங்களை ஒருமுறை சரி செய்து கொண்டார். இது ஒரு பழைய கட்டிடம். மரச்சட்டங்கள் கோணலாக இருக்கலாம் அல்லது தரை தளர்ந்திருக்கலாம். ஸ்காட்லாந்து யார்டில் தனது பணிக்காலத்தில் இதைவிட மோசமான பலவற்றை பார்த்திருக்கிறார். இருந்தாலும் அந்த அறை அவரை உற்றுப் பார்ப்பது போன்ற உணர்வு அவரது மனதிற்குள் ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் தனது பெட்டியை படுக்கையின் மேல் வைத்து திறந்தார். அதில் ஒரு குறிப்பேடு, ஒரு மதுப்புட்டி மற்றும் ஒரு சிலுவை இருந்தது. அது ஒரு வழக்கில் அவர் சந்தித்து ஒரு கன்னியாஸ்திரி இறக்கும் போது அவருக்கு பரிசளித்தது. அவர் சிலுவையை நம்பியதில்லை, ஆனாலும் அதை எப்போதும் தன்னுடன் வைத்திருந்தார். கடைசியாக ஒருமுறை அந்த கண்ணாடியை பார்த்தபடி ஆண்ட்ரே தனக்குள் மெதுவாகச் சொன்னார், அறை எண் 113, நீ மறைத்து வைத்திருக்கும் இரகசியங்கள் என்னவென்று பார்ப்போம். சுவர்களுக்கு பின்னால் இருந்து மிக மெல்லியதாக ஒரு சிரிப்புச் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 2. வீட்டு உரிமையாளர், த லேண்ட்லேடி. ஆண்ட்ரே 113வது அறையிலிருந்து வெளியேறி அந்த குறுகிய மரப் படிக்கட்டுகளில் இறங்கிய போது நடைபாதையின் காற்று இன்னும் குளிர்ச்சியாக இருப்பதை உணர்ந்தார். அவரது ஒவ்வொரு அடியிலும் காலணிகள் சத்தமிட்டன. அந்த வீட்டின் அமைதி அந்தச் சத்தத்தை விழுங்குவது போலிருந்தது. பழைய எலும்புகளிலிருந்து தோல் உரிந்து தொங்குவதைப் போல சுவர்களில் இருந்த சுவரொட்டிகள், வால்பேப்பர்ஸ் சுருண்டு கிடந்தன. தரைத்தளத்தில் எங்கோ மறைந்திருந்த ஒரு கடிகாரத்திலிருந்து ஒரு மெல்லிய ஓசை கேட்டது. வீட்டு உரிமையாளரின் கதவு பாதி திறந்திருந்தது. ஆண்ட்ரே சற்று தயங்கி பின் மெதுவாக கதவை தட்டினார். கதவு இன்னும் அகலமாக திறந்தது. உள்ளே வாருங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. அது அணையப் போகும் நெருப்பைப் போல மிகவும் பலவீனமாகவும் கரகரப்பாகவும் இருந்தது. அவர் எச்சரிக்கையுடன் உள்ளே நுழைந்தார். அந்த வரவேற்பு அறை சிறியதாகவும் நேர்த்தியாகவும் ஆனால் மிகவும் பழமையாகவும் இருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு பொருளின் கீழும் மேஜை விரிப்புகள், டோலீஸ் இருந்தன. ஒரு பித்தளை கடிகாரம் மிகவும் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னல் திரைகள் மூடப்பட்டிருந்தன. அதன் வழியாக ஒரு சிறிய கதிர் போன்ற சாம்பல் நிற காலை வெளிச்சம் மட்டும் உள்ளே வந்து கொண்டிருந்தது. சுவர்கள் முழுவதும் மங்கிப்போன புகைப்படங்கள் நிறைந்திருந்தன. குழி விழுந்த கண்களுடன் மங்கலான முகங்கள். அதில் யாரும் சிரித்துக் கொண்டிருக்கவில்லை. திருமதி டிலானி, மிஸ்ஸஸ் டிலேனி அணைந்து கொண்டிருக்கும் நெருப்பிற்கு அருகில் ஒரு தடிமனான சால்வையைச் சுற்றிக் கொண்டு அமர்ந்திருந்தார். அவரது தோல் வெளிரி உலர்ந்து போயிருந்தது. அவர் அந்த நெருப்பையே உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் இமைகளைக் கூட சிமிட்டவில்லை. நீங்கள்தான் எலிசா பற்றி விசாரிக்க வந்தவரா என்று நிமிர்ந்து பார்க்காமலேயே அவர் கேட்டார். ஆமாம் என்று ஆண்ட்ரே மெதுவான குரலில் பதிலளித்தார். என் பெயர் ஆண்ட்ரே ஃபிராங்க். அவளுக்கு என்ன நடந்தது என்பதையும் இதற்கு முன்பு அந்த அறையில் என்ன நடந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வந்தேன். வீட்டு உரிமையாளர் இறுதியாக அவரை பார்த்தார். அவரது கண்கள் மங்கலாக இருந்தாலும் பார்வையில் ஒரு கூர்மை இருந்தது. நீங்கள் அந்த அறையில் அதிக நேரம் இருக்கக்கூடாது என்றார். ஏன் என்று அவர் கேட்டார். ஏனென்றால் அந்த அறை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறது. ஆண்ட்ரே முகம் சுருக்கினார். உங்கள் மகளைப் பற்றி கேள்விப்பட்டேன். அவளும் அங்கேயேதான் வாழ்ந்தாளா? நீண்ட அமைதிக்குப் பிறகு அவர் மெதுவாக தலையசைத்தார். அவளுக்கு 17 வயதாக இருக்கும்போது அந்த 113வது அறைக்கு மாறினாள். அதே 20 வருடங்களுக்கு முன்பு. ஆரம்பத்தில் அது பாதுகாப்பாக இருப்பதாகவும் அந்த அறை தன்னை விரும்புவதாகவும் அவள் கூறினாள். அவரது குரல் சற்று நடுங்கியது, ஆனால் கைகள் அசையாமல் இருந்தன. பின்னர் அவள் சாப்பிடுவதை நிறுத்தினாள். தூங்குவதை நிறுத்தினாள். மணிக்கணக்கில் கண்ணாடியையே உற்றுப் பார்த்துக் கொண்டு
எனக்குத் தெரியாத ஒருவரிடம் எதையோ ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பாள். ஷூதாண்ட்ரே எதுவும் பேசாமல் அவளை பேசவிட்டார். யாரோ தன்னை உற்றுப் பார்ப்பதாக அவள் கூறினாள். கண்ணாடியில் மட்டுமல்ல, சுவர்கள் வழியாகவும் கூட. அது அவளிடம் ரகசியங்களைப் பேசுவதாகச் சொன்னாள். ஒரு நாள் காலை அவள் ஜன்னலிலிருந்து குதித்துவிட்டாள். அலறவில்லை. எந்தக் கடிதமும் எழுதி வைக்கவில்லை. என்னையும் சேர்த்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டுச் சென்று விட்டாள். திருமதி டிலானியின் கண்கள் அந்த நெருப்பு வெளிச்சத்தில் பளபளத்தன. எலிசா மோரின் அதே தேதியில், அதே அறையில், அதே நேரத்தில்தான் இறந்தாள். காவல்துறை இதை தற்செயல் என்கிறார்கள். ஆனால் எனக்கு அத்தகைய நம்பிக்கைகளில் உடன்பாடில்லை. ஷூதாண்ட்ரே தனது கோட்டில் இருந்து ஒரு சிறிய குறிப்பேட்டை எடுத்தார். எலிசா உங்களிடம் எதையாவது சொன்னாளா? விசித்திரமான நடத்தைகள் அல்லது யாராவது அவளை பார்க்க வந்தார்களா? யாரும் வரவில்லை. அவள் யாரிடமும் பேசவே மாட்டாள். ஆனால் சில நேரங்களில் இரவு நேரங்களில் அவள் அங்குமிங்கும் நடக்கும் சத்தம் எனக்கு கேட்கும். அவளுக்குள்ளேயே பேசிக்கொள்வாள். வாதாடுவாள். கெஞ்சுவாள். ஷூதாண்ட்ரே எழுதுவதை நிறுத்தினார். கெஞ்சுவாளா? அந்தப் பெண்மணி தலையசைத்தார். யாரோ அல்லது ஏதோ ஒன்று அவளுக்கு கட்டளைகளைப் பிறப்பிப்பதைப் போல இருந்தது. வேண்டாம் என்று அவள் மீண்டும் மீண்டும் கத்துவாள். ஏதோ ஒரு செயலைச் செய்யாமல் இருக்க அவள் முயற்சிப்பது போல தோன்றும். ஷூதாண்ட்ரேவின் பார்வை அந்த நெருப்பு மேடைக்கு மேல் இருந்து ஒரு சிறிய ஓவியத்தின் பக்கம் திரும்பியது. அதில் மக்கள் இல்லாத ஒரு அறையும் ஒரு கண்ணாடியும் அதன் கீழே ஒரு சிவப்பு நிற கரையும் இருந்தது. அவள் எதையாவது விட்டுச் சென்றாளா என்று அவர் கேட்டார். அந்தப் பெண்மணி சிரமப்பட்டு எழுந்து மெதுவாக நடந்து சென்று ஒரு மேஜை இழுப்பறையைத் திறந்தார். ஒரு பழைய பித்தளைச் சாவியை எடுத்து தனது கையில் நீட்டினார். இது அடித்தளத்தில் பேஸ்மெண்ட் உள்ள ஆவணங்களைத் திறக்கும் சாவி. வாடகைக்கு இருப்பவர்கள் மறந்து போன அல்லது விட்டுச் சென்ற பொருட்களை நான் அங்கே வைத்திருக்கிறேன். நான் எலிசாவின் பெட்டியைத் திறந்து பார்க்கவில்லை. எனக்கு பயமாக இருந்தது. ஷூதாண்ட்ரே அந்தச் சாவியை வாங்கச் சென்றார். அவர்களின் கைகள் தொட்டபோது திருமதி டிலானி நடுங்கினார். உங்கள் தோல் என்று அவர் ரகசியமாகச் சொன்னார். அது ஒரு பிணத்தைப் போல குளிர்ச்சியாக இருக்கிறது. அவர் மெதுவாக தனது கையை பின்வாங்கிக் கொண்டார். அந்த அறை இன்னும் குளிர்ச்சியாக இருந்தது. அவர் ஆண்ட்ரேவை சிறிது நேரம் உற்றுப் பார்த்துவிட்டு பின் திரும்பிக் கொண்டார். கண்ணாடி உங்களிடம் பேசினால் அதற்கு பதிலளிக்காதீர்கள். அந்தக் குரல் அது அவளுடையதல்ல. ஆண்ட்ரே அந்த அறையை விட்டு வெளியேறினார். அந்த பித்தளைச் சாவி அவரது பையில் கனமாக இருந்தது. அவர் நடைபாதைக்கு வந்ததும் பின் திரும்பிப் பார்த்தார். திருமதி டிலானி இன்னும் அந்த நெருப்பருகிலேயே அசையாமல் அமர்ந்திருந்தார். அவரது உதடுகள் ஏதோ ஒன்றை மெதுவாக உச்சரித்துக் கொண்டிருந்தன. அவர் வந்தபோது சத்தமிட்ட அந்த நடைபாதை கடிகாரம் இப்போது நின்றிருந்தது. அதன் முட்கள் 1:13 காட்டின. அத்தியாயம் 3 அண்டை வீட்டாரும் பாதாள அறையும். த நேபர் அண்ட் த பேஸ்மெண்ட். ஆண்ட்ரே ஃபிராங்க் மீண்டும் நடைபாதைக்கும் திரும்பிய போது மழை மெல்லிய தூறலாக குறைந்திருந்தது. திருமதி டிலானி தனது கையில் கொடுத்து அந்தச் சிறிய இரும்புச் சாவியை தனது கோட்பைக்குள் போட்டுக்கொண்டு ஒரு தளம் இறங்கி 2வது மாடிக்குச் சென்றார். இப்போது அந்தக் கட்டிடம் முழுவதும் ஒரு விதமான அமைதி நிலவியது. அவ்வப்போது ஜன்னலுக்கு வெளியே உடைந்த ஒரு வடிகுழாயிலிருந்து விழும் நீர்த்துளிகளின் சத்தம் மட்டுமே அந்த அமைதியைக் குலைத்தது. அறை எண் 11:3 நேர் எதிரே அறை எண் 114 இருந்தது. அதன் பித்தளை எண்கள் நிறம் மங்கி கோணலாக இருந்தன. அவர் மெதுவாக 2 முறை கதவைத் தட்டினார். அந்தக் கதவு மிகச்சிறிய இடைவெளி வழியாகத் திறந்தது. ஒரு முதியவர் ஒரு கண் மட்டும் தெரியும்படி எட்டிப் பார்த்தார். அவரது நீல நிறக் கண் விரிந்து இரத்தம் ஏறியிருந்தது. அவரது தோல் சாம்பல் நிறத்தில் இருந்தது. தாடி சீரற்ற முறையில் வளர்ந்திருந்தது.
கதவு திறந்தபோது அங்கிருந்து வந்த மதுவின் நெடி ஒரு அசுத்தமான மணம் போல நடைபாதை முழுவதும் பரவியது. எனக்குத் தெரிந்ததை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று அவர் கரகரப்பான குரலில் கூறினார். ஷூ, நீங்கள் திரு காலோவே, மிஸ்டர் கல்லோவே தானா என்று ஆண்ட்ரே மரியாதையுடன் கேட்டார். நான் செல்வி மோரனின் மரணத்தைப் பற்றி விசாரித்து வருகிறேன். அவரது மரணத்தைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அசாதாரணமானவை. ஹூ காலோவே சிரித்தார். அது ஒரு காய்ந்த, உணர்ச்சியற்ற சிரிப்பு. அசாதாரணமானதா? மகனே, இந்த இடம் ஒரு பொறி. அந்த பெண்ணுக்கு தப்பிக்கும் வாய்ப்பே இல்லை. ஆண்ட்ரே சற்று முன்னால் சாய்ந்து, அந்த இரவு நடந்தபோது நீங்கள் எதையாவது பார்த்தீர்களா என்று கேட்டார். ஒரு சிறிய மௌனம். எனக்கு காலடிச் சத்தம் கேட்டது என்று காலோவே மெதுவாகச் சொன்னார். ஆனால் அது அவளுடையது அல்ல. கனமான காலடி சத்தங்கள். அவள் இறந்த 2 நாட்களுக்குப் பிறகும் அந்தச் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவருக்காக காத்திருப்பதைப் போல அங்கும் இங்கும் யாரோ நடப்பது கேட்டது. ஷோ, யாருக்காக காத்திருக்கிறார்கள்? காலோவேயின் கண் சுருங்கியது. அவள் இறப்பதற்கு முந்தைய வாரம் என்னிடம் சொன்னாள். யாரோ ஒருவர் ஒவ்வொரு இரவும் தன்னை சந்திக்க வருவதாக கூறினாள். யார் அது? அவர் ஒரு மனிதன் என்று அவள் சொன்னாள். அவர் தனது எச்சிலை விழுங்கினார். முகமே இல்லாத ஒரு மனிதன். ஆண்ட்ரே தனது சட்டைக்கு அடியில் இருந்த சிலுவையைத் தொட்டார். காலோவே இப்போது அவரை உற்றுப் பார்த்தார். நீ அந்த அறைக்குள் சென்றிருந்தாய் அல்லவா? ஆமாம். மீண்டும் ஒரு நிசப்தம். காலோவேயின் முகம் வெளிறிப்போனது. அது உன்னை பார்த்துவிட்டது. அவர் கதவை சத்தமாகச் சாத்தினார். இப்போது நடைபாதை இன்னும் குளிர்ச்சியாகத் தோன்றியது. ஆண்ட்ரே ஒரு நிமிடம் அசையாமல் நின்றார். 113வது அறைக்குள் நுழைந்தபோது ஏற்பட்ட அதே ஒருவிதமான நடுக்கம் மீண்டும் அவருக்கு ஏற்பட்டது. திருமதி டிலானி கொடுத்து அந்தச் சாவியை வெளியே எடுத்தார். அதில் மங்கலான மையில் பேஸ்மெண்ட், பாதாள அறை என்று எழுதப்பட்டிருந்தது. மேலே விடைகள் இல்லை என்றால் ஒருவேளை கீழே இருக்கலாம் என்று அவருக்குத் தோன்றியது. தரைத்தளத்தைத் தாண்டி அவர் கீழே இறங்கினார். அங்கே விளக்குகள் மிகக் குறைவாகவே எரிந்தன. பாதாள அறைக்கான கதவு பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாத ஒரு வெல்வெட் திரைச்சீலைக்குப் பின்னால் இருந்தது. அந்த நுழைவாயிலை சிலந்தி வலைகள் மறைத்திருந்தன. பூட்டில் சாவியைப் போட்டு திருப்பியபோது ஒரு முனகலுடன் அந்தக் கதவு திறந்தது. அந்த படிக்கட்டுகள் இருளுக்குள் சென்றன. ஆண்ட்ரே தனது எண்ணெய் விளக்கை ஏற்றினார். அந்த வெளிச்சத்தில் பாசி படிந்த ஈரமான கற்களால் ஆன படிக்கட்டுகள் தெரிந்தன. அவர் நடக்கும்போது அவை ஒவ்வொன்றும் சத்தமிட்டன. அங்கே நிலக்கரி மற்றும் பழைய ரத்தம் போன்ற ஒரு மணம் வீசியது. பாதாள அறை பெரியதாகவும் தாழ்வாகவும் இருந்தது. அதன் மூலைகள் இருளில் மூழ்கியிருந்தன. அங்கே உடைந்த பழைய மரச்சாமான்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆண்ட்ரே எச்சரிக்கையுடன் முன்னால் அடியெடுத்து வைத்தார். அப்போது ஒரு மெல்லிய கிசுகிசுப்புச் சத்தம் கேட்டது. அவர் திரும்பிப் பார்த்தார். அங்கே யாரும் இல்லை. அவர் மீண்டும் ஒரு மேஜையை நோக்கி நகர்ந்தார். இப்போது அந்தச் சத்தம் இன்னும் பலமாக கேட்டது. அது பின்னால் இருந்து வரவில்லை, கீழே இருந்து வந்தது. ஆண்ட்ரே முழங்காலிட்டு தனது விளக்கை கீழே காட்டினார். அந்த மேஜைக்கு கீழே ஒரு தரைப்பலகை உடைந்திருந்தது. அதை அவர் பிரித்துப் பார்த்தார். உள்ளே ஒரு பழைய துணிப் பையும் நூலால் கட்டப்பட்ட ஒரு சிறிய குறிப்பேடும் இருந்தன. அவர் இரண்டையும் விரைவாக தனது பையில் போட்டுக் கொண்டார். மீண்டும் அந்த கிசுகிசுப்பு சத்தம் கேட்டது. இம்முறை அது தெளிவாக இருந்தது. ஒரு குரல் அல்ல, பல குரல்கள் ஒன்றாக ஒலித்தன. நீ ஏன் மீண்டும் வந்தாய்? நீ நினைவு கூறும்போது இது முடிவுக்கு வரும். நீ எங்களுக்கு வாக்குறுதி அளித்தாய். ஆண்ட்ரே இதயம் படபடக்க அப்படியே நின்றார். அந்த விளக்கு அணையப் போவது போல வேகமாக ஆடியது. பாதாள அறையின் மறுமுனையிலிருந்து ஒரு வடிவம் உருவானது. அது ஒரு மனித உருவம் அல்ல, ஒரு நிழல்.
அது நகரக்கூடாத ஒன்று, ஆனால் நகர்ந்தது. அதற்கு முகம் இல்லை, விளிம்புகள் இல்லை. அது அவரை உற்று பார்த்தது. ஆண்ட்ரே பின்வாங்கினார். அந்த கிசுகிசுப்பு இப்போது ஒரு கரகரப்பான குரலாக மாறியது. ஆண்ட்ரே, நாம் இன்னும் முடிக்கவில்லை. ஷூட். அவர் அங்கிருந்து தப்பியோடினார். படிக்கட்டுகளில் ஏறி ஓடி வந்து கதவை சத்தமாகச் சாத்தினார். வியர்வையில் நனைந்து, நடுங்கும் உடலுடன் அவர் நடைபாதையில் நின்றார். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் சிக்கிய ஒரு மனிதனைப் போல அவர் தெரிந்தார். மேலே அறை எண் 113 அமைதியாக காத்திருந்தது. அத்தியாயம் 4. டோலண்ட். ரெவரண்ட் டோலண்ட். மறுநாள் காலை மீண்டும் மழை பெய்யத் தொடங்கியது. அது லண்டன் தெருக்களை ஒரு சாம்பல் நிற மினுக்கினால் நனைத்துக் கொண்டிருந்தது. ஆண்ட்ரே ஃபிராங்க் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. பாதாள அறையிலிருந்து அவர் எடுத்து வந்த அந்த குறிப்பேடு அவரது மேஜையில் இருந்த ஆறிப்போன தேநீர் கோப்பைக்கு அருகில் திறக்கப்படாமல் அப்படியே இருந்தது. அவர் அதை வாசிக்க முயன்றார், ஆனால் அதில் இருந்த மை வழிந்து சிதைந்திருந்தது. அவர் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அந்த வார்த்தைகள் மாறுவது போல தோன்றின. அதில் டோலண்ட், டோலண்ட் என்ற பெயர் மட்டும் மீண்டும் மீண்டும் வந்திருந்தது. வானம் மேகமூட்டத்துடன் இருக்க, ஆண்ட்ரே புனித பிரிட்ஜெட், செயின்ட் பிரிஜெட்ஸ் பரீஷ் தேவாலயத்தை நோக்கிச் சென்றார். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் களைத்து போயிருந்து ஒரு இளைஞர் பலிபீடத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தார். நீங்கள்தான் ரெவரண்ட் டோலண்டா என்று ஆண்ட்ரே கேட்டார். அந்த இளம் பாதிரியார் திரும்பினார். அவரது கண்கள் தெளிவில்லாமல் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டன. எலிசா மோரனின் பெயரைக் கேட்டதும் அவரது முகம் பதற்றமானது. ஷூ, நான் அவளுக்காக பிரார்த்தனை செய்தேன் என்று டோலண்ட் மெதுவாகச் சொன்னார். தான் சபிக்கப்பட்டிருப்பதாக அவள் நம்பினாள். ஆனால் அவள் பயந்தது பிசாசைப் பார்த்து அல்ல, தனது கடந்த காலத்தை பார்த்து. கடந்த காலமா என்று ஆண்ட்ரே குழப்பத்துடன் கேட்டார். அந்த வீட்டில் ஏதோ ஒன்று காலத்தை சுற்றிக் கொண்டு அழுகலைப் போல படர்ந்துள்ளது என்று டோலண்ட் ரகசியமாகக் கூறினார். அங்கிருந்து எனக்குத் தெரிந்த பலருக்கு நான் உதவ முயன்றேன். எலிசா முதல் ஆள் அல்ல. எனக்கு முன்னால் இருந்த ஃபாதர் ரெட்லி 20 ஆண்டுகளுக்கு முன்பு தேவாலய கோபுரத்திலிருந்து விழுந்து இறந்தார். அவர் இறப்பதற்கு முன் என்னிடம் சொன்னார், அந்த அறை தேர்ந்தெடுக்கிறது, அது கவனிக்கிறது, அது மீண்டும் மீண்டும் நடக்கிறது. ஆண்ட்ரே தான் கண்டெடுத்து அந்தச் சிறிய பையை அவர்களுக்கு இடையில் வைத்தார். அதை பார்த்த டோலண்ட், கடவுளே, இது மீண்டும் தொடங்கிவிட்டது என்று கிசுகிசுத்தார். அறை 113 என்பது வெறும் சபிக்கப்பட்ட இடம் மட்டுமல்ல, அது ஒரு உயிர் உள்ள பொருள் போலச் செயல்படுகிறது என்று டோலண்ட் விளக்கினார். எலிசா இறப்பதற்கு முந்தைய வாரம் தான் காண்பது கனவுகள் அல்ல என்று என்னிடம் கூறினாள். பழைய காலத்து உடைகள், குதிரை வண்டிகள் மற்றும் தனக்குத் தெரியாத ஒரு பெயரில் யாரோ தன்னை அழைப்பதை அவள் விவரித்தாள். ஆண்ட்ரே அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். டோலண்ட் தொடர்ந்தார். ஒரு இரவு அவள் விழித்தபோது உடல் முழுவதும் கரியால் மூடப்பட்டிருந்ததாகவும் கைகள் சுடப்பட்டிருந்ததாகவும் சொன்னாள். ஆனால் அந்த அறையில் நெருப்பு ஏதும் இல்லை. முகமே இல்லாத ஒரு மனிதன் ஒவ்வொரு இரவும் அதிகாலை 1:13 மணிக்கு தன்னை வந்து பார்ப்பதாக அவள் கூறினாள். அவனை மணற்கடிகாரத்தின் கண்காணிப்பாளர், த வாட்டர் இன் த ஆர்கிளாஸ் என்று அழைத்தாள். என்னால் அந்த இடத்திலிருந்து வெளியேற முடியாது. இது அவனுடைய அறை, நான் அதன் முடிவை மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொன்னாள் என்று டோலண்ட் கிசுகிசுத்தார். ஆண்ட்ரே அங்கிருந்து கிளம்பும்போது டோலண்ட் ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தார். அது 1859 அந்த கட்டிடம் தீப்பற்றி எரிந்தபோது எடுக்கப்பட்டது. அந்த புகைப்படத்தின் ஓரத்தில் ஒரு நீண்ட கோட் அணிந்த மனிதன் நின்றிருந்தான். அவரது முகம் கேமராவை நோக்கவில்லை, ஆனால் அந்த உருவம் ஆண்ட்ரேவுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. இது உங்களைப் போலவே இருக்கிறது, திரு ஃபிராங்க் என்று டோலண்ட் சுட்டிக்காட்டினார். ஆண்ட்ரேவின் பார்வை மங்கியது.
தூரத்தில் தேவாலய மணி 1 என்று ஒலியில் அடித்தது. நேரம் மதியம் 1:00. நீங்கள் யாரென்று எனக்குத் தெரியாது, ஆனால் அந்த அறை உங்களை மீண்டும் அழைக்கிறது என்று டோலன் பயத்துடன் சொன்னார். ஆண்ட்ரே அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். அவருக்கு பின்னால் அறை எண் 113 ஜன்னல் சத்தமில்லாமல் திறந்தது. அது அவனுக்காக காத்திருந்தது. நான் உங்கள் கபி. அறை 113 இன்னும் முடிவடையவில்லை. அடுத்த வாரம் வெளியாகும். இந்தக் கதையை ரசித்திருந்தால் என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல திகில் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.